ராட்வீலர் பிட்புல்லாம் உங்க கையை பிடிச்சி கடிக்குதுன்னா எலும்பு நொறுங்குற சத்தம் கேட்கும். பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணாலும் விடாது. ராட்வீலர் உண்மையான சைஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோ மினிமம் 60 கிலோக்கு மேலே நல்ல ஹை டிக்கெட்லாம் வருது. அந்த நாயெல்லாம் நல்லா ஓடி திரியணும், அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு நாயா இருக்கும். இல்லைன்னா அது வெறி நாயா தான் இருக்கும். ஒரு நேஷனல் ஹெல்த் கேர் கிரைசிஸா பாக்குறாங்க. போலியோ கட்டுப்படுத்த என்ன பண்ணும், அந்த மாதிரி தான் இது ஒரு ஹெல்த் கேர் கிரைசிஸா பாக்குறாங்க. ஒரு கொரோனா மாதிரி விஷயமா பாக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னும் கபில் சிபல் வர்றாரு. கபில் சிபல்லாம் உள்ள வந்தாலே 50 லட்சம். அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒருத்தர் உள்ள கூட்டு வராங்கன்னா அதுல லட்சக்கணக்கில் போகுது. 1 lakh crore அந்த மாதிரி ஒரு அந்த பெரிய மார்க்கெட் இருக்கு. பெரிய மார்க்கெட். மார்க்கெட்டை உருவாக்கி அதுல துடு பண்ணிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. தெருநாய் விவசாயம் தான். முதல்ல என்ன பண்ணோம், வேக்சினேஷன் போட்டோம், கடத்தலை பண்ணோம். 3ஆவதா இப்போ மைக்ரோசிப். 10 நாய் இருந்துச்சுன்னா ஒரு நாய் தான் பிடிக்கல, 10 9 நாய் ஓடி ஒழிஞ்சிடும். ஆனால் இவன் கணக்கு எழுதிடுவானுங்க. 10க்கும் தடுப்பூசி போட்டு விட்டோம், 10க்கும் கடத்தலை பண்ணி விட்டோம். ஏதாவது ஒரு முறையில முதல்ல 6000 ரூபா தான் இருந்துச்சு தலையில. இப்போ 1000 ரூபாய் சேர்த்துருக்கானுங்க. மைக்ரோசிப் 7000 ரூபா. மிருகநல வாரியம்னு டெல்லியில இருக்கு. அது பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஃபாரின் இன்ஜஸ் கையில இருக்கும். அதனாலதான் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. சர்க்கஸ்ல இருக்க அனிமல்லாம் தடை பண்ணது அதனாலதான். என்ன அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒத்து ஊதிடுறது. ஏதாவது அந்த வெளிநாட்டுக்கு போய் பீட்டா ஒரு வழக்கு தொடுத்தாருன்னா இவங்க அவங்களோட சேர்ந்து ஊதி க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த விஷயத்தை. பிட்புல்லையும் ராட்வீலரையும் எப்படி வளர்க்கக்கூடாதோ அதே மாதிரி சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையத்தை அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்கக்கூடாது. அதுகளும் இந்த மாதிரி அக்ரெசிவான நாய்கள் தான். கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு நல ஆர்வலர் முரளிதரன் சிவலிங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். இப்போ சென்னை மாநகராட்சி பிட்புல், ராட்வீலர் வகையான நாய்கள் வளர்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு அது அமலுக்கு வந்திருக்கு. மேலும் உரிமம் வாங்காதவங்களுக்கு, டாகுக்கு வாயில அந்த கேப்பு அது மாதிரி போடாதவங்களுக்கு 5000 அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அபராதம் அப்படிங்கிற விஷயத்தினால இனிமேல் அந்த நாய்களை வளர்க்க முடியாதா? ஏன் அந்த நாய்கள் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஓகே, முதல்ல ஏன் அந்த நாயை வளர்க்கக்கூடாதுன்னா, அந்த நாய்கள் காக்ரோஷமாக இருந்து நம்மளை கடித்தா உயிருக்கே ஆபத்து. ஏன்னா ராட்வீலர் பிட்புல்லாம் உங்கள் கையை பிடிச்சி கடிக்குதுன்னா எலும்பு நொறுங்குற சத்தம் கேட்கும். அந்த ஜா பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அந்த ஜா லாக்மோ அது பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணாலும் விடாது. ஸோ ஒன்லி வே டு டூ இட் இஸ், ஹோஸ் இருக்குல்ல தண்ணி, அந்த ஹோஸ் எடுத்து மூக்கில் தண்ணியை ஃபாஸ்ட்டாக அடித்தா விடும். ஓகே, நம்ம கடிச்சிக்கிட்டு இருக்கல எங்கே போய் ஹோஸ் எடுத்துகிட்டு வர்றது, எங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. அந்த நாய்களை அப்பார்ட்மெண்ட், ஏன்னா இதெல்லாம் ஃபார்ம் டாக்ஸ் தான், மெயின்லி கார்ட் டாக்ஸ். இதெல்லாம் ஓடி திரியணும். ஏன்னா அந்த ராட்வீலர் உண்மையான சைஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோ மினிமம் 60 கிலோக்கு மேலே இருக்கும். அப்போ நல்ல ஹை டிக்கெட்லாம் வருது. அந்த நாயெல்லாம் நல்லா ஓடி திரியணும், அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு நாயா இருக்கும். இல்லைன்னா அது வெறி நாயாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு அடைச்சிங்கன்னா அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் அந்த எனர்ஜியை வெளிப்படுத்துறது தான். எது வந்தாலும், ஒரு திருடம் வந்தாலோ இல்லை ஒரு தெரியாமல் ஒரு குழந்தை ரெடி விழுந்தாலோ பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சுன்னா அது விடாது. நிறையா இந்தியா முழுக்க பார்க்குறோம். ரெண்டாவது, நம்ம ஊர் சொல்லி திருத்துற ஊர் கிடையாது. ஏதோ சொன்னோம்னா திருந்த மாட்டாங்க. மது வண்டி ஓட்டாதுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதுமாதிரி அதனால தான் 10,000 ரூபா ஃபைன். அந்த 10,000 ரூபாய்க்காக நிறைய பேர் ஆட்டோ டாக்ஸியில் போகிறவங்க இருக்காங்க. ஓகே, அப்படி தான் அந்த நாட்டை திருத்த முடியும். ரொம்ப பெருமையாக மூத்திர சந்துன்னு இருக்குது நம்ம ஊரில். என்ன, அந்த வார்த்தையே வந்துருக்கக்கூடாது, பட் அது வந்துருச்சு. இதே வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒழுங்காக நடந்துக்குவாங்க அங்கே போயிட்டு. ஆனால் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கூட ஒரு 1 month முன்னாடி ஒரு குழந்தைய நம்ம ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் வெளியே ஒருத்தர் சிறுநீர் கழிக்க விடுறாரு. ஏன் உள்ள அவ்வளோ பாத்ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இது சுதந்திரம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த நாடு இந்த மாதிரி கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தா ஒழிய திருத்துவது கஷ்டம். 140 கோடி ஜனத்தொகை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த அபராதம்லாம் போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் சொல்வேன். உள் மனத்தில் தவறு தான், பட் சரின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு வழியாக விதத்தில் தான் அவளை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது, அந்த நாய்களை பொறுப்பு இல்லாமல் நிறைய பேர் வளர்க்குறாங்க. நிறைய பேர் பந்தாவுக்காக வளர்க்குறாங்க, ஸ்டைலுக்கு. நம்ம ஆமாம், தமிழ்நாட்டை விட இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் டெல்லிக்கெல்லாம் போனீங்க, டெல்லி பஞ்சாப்லாம் போனீங்கன்னா திமிருக்கு வளர்க்குறவங்க இருக்கான். என் நாயை கொட்டு கடிக்க விடுவேன், நாய் அட்டாக் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நாய் சண்டைகள்லாம் இருக்குங்க, இந்த கோழி சண்டை மாதிரி நாய் சண்டை இருக்குது, அதுக்கெல்லாம் விடுவாங்க அந்த பிட்புல்லாம். ஸோ அதில் சிலத்துக்கு நாயை செத்துரும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நாய் ஜெயிச்சுன்னா அவனுக்கு பெரிய பந்தா பெரியாது.
இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்களும் இருக்குல்ல. ஸோ பொறுப்பு இல்லாமல் வளர்ப்பவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதனால் இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. சும்மா டொசைல் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க வேண்டிய நாயின்னு பார்த்தீங்கன்னா லேப்ரடார், இந்த மாதிரி சின்ன ஸ்மால் சைஸ் டாக்ஸு. நம்ம நாட்டு நாய் கூட அது பாட்டுக்கு அழகாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் தவறு கிடையாது. ஓகே. ஸோ நத்திங் ராங். வீட்டுக்குள்ளே நாய் எனக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நாய் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. தெருவில் நாய் இருக்கக்கூடாது. நம்ம அதன் நாயை தெருவில் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறது சரி. இது தவிர 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நாய்களுக்கு வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு இப்போ வந்து இந்த மைக்ரோ சிப் போடுறாங்க. நீங்கள் எந்த அவங்க கனாப்பேட்டை இந்த மாதிரி பிளைட்ஸ் ரோட்டில் 2 இடத்துல அவங்க இது வச்சுருக்காங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அங்கே சைதாப்பேட்டில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நாய்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு ஒரு மைக்ரோ சிப்பும் போட்டுவிடும். இந்த மைக்ரோ சிப்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நாய்களை வளர்க்குறாங்க, அது முடியாத காலத்தில் ரோட்டில் விட்டுறாங்க. இல்லை அந்த ப்ரீடர்ஸ்லாம் ப்ரீட் பண்ணிவிட்டு அது குட்டி போட்டு கடைசியில் அது உடலில் வலுவெலாம் இழந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அது ப்ரீட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அதையும் ரோட்டில் விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கணும்னா அந்த மைக்ரோ சிப் இருக்கணும். ஏன்னா மைக்ரோ சிப் நாளைக்கு ரீட் பண்ணோம்னா யார் ஓனர் எங்கேருந்து வந்தால் கண்டுபிடிச்சி அவங்க மேலே அட்லீஸ்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களை மிரட்டி வைக்கலாம். ஸோ அவங்க தெருவில் விடுறதை நிறுத்துவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெண்டரில் பங்குயேற்றவர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி மேலே வழக்கு தொடுக்கிறாரு. என்னென்னு கேட்டால், நான் வந்து ஃபஸ்ட் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அந்த டெண்டரை ஒடுக்கிட்டாங்க, 2வது டெண்டர் ஃப்ளோட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தா இன்னொருத்தர் செட்டிங் பண்ணி அவருக்கு இந்த டெண்டரை கொடுக்குறதுக்கு தான் அந்த விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேஸை போடுறாரு. எதுக்கான டெண்டர் சார் அது? இது இந்த மைக்ரோ சிப் இருக்குல்ல, மைக்ரோ சிப்புக்கு 5 கோடி ரூபா டெண்டரு. ஓகே. நாய்க்கு வந்து QR காலர் வேற போடுறாங்க. ஓ, QRனா ஸ்கேன் பண்ணாலே எல்லா டீடைலும் வரும். ஆமாம், அந்த மாதிரி காலர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நாய் கழுத்தில் அது எனக்கு தெரியாது. ஏன்னா நாய் 2 நாய் சண்டை போட்டுச்சுன்னா காலர் விழுந்துடும். ஏன்னா நம்ம ஊர் நாய்ங்க வீட்டில் வளர்க்குற நாய்களை விடுங்க, வெறும் காலர் போட்டு வச்சிருந்தோம் திருநாய்க்கு, அது அந்த காலர் இருக்குல்ல அழுக்கு சேர்ந்து அதுக்கு சொரியெல்லாம் வரலாம் நாய்களுக்கு. ஓ, இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆமாம், இன்ஃபெக்ஷன் ஆகும். வீட்டில் இருக்க நாய்க்கே வந்து அடிக்கடி காலரை மாற்றணும். ஒரே காலரில் 220 வருஷம் வைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த காலர் சுற்றி வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி நாய்க்கே வந்து இது கேடு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹைஜீனாக வைக்க வேண்டியது. நாய் படுக்க இடமோ நாயோட சாப்பாட்டு தட்டுகளோ எல்லாமே ஹைஜீனாக சுத்தமாக வைக்க வேண்டியது. நம்ம வைக்கலைன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ தெருநாய்க்கு பொறுத்த வரைக்கும் QR காலர் போடுறது, அதுக்கு மைக்ரோ தெருவில் நாய் இருக்க இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நாய்களை அப்புறப்படுத்துங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் காலேஜ்லாம் அப்புறப்படுத்துங்க சொல்லிடுச்சு. ஹைவேஸ்லேருந்து அப்புறப்படுத்த சொல்லிடுச்சு, மாடுகளையும் அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த மைக்ரோ சிப் வாங்குறதே வந்து ஒரு தப்பான விஷயம். ஸோ இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போயிட்டு நான் இம்ப்ளீட் போட்டிருந்தேன். அது ஒரு இம்ப்ளீட் நம்பர் ஆகலை. நான் போய் ஜட்ஜிட்ட சொன்னேன், சார் இந்த இப்போ உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இது தேவையே கிடையாது, இந்த டெண்டர் சும்மா காசை வீராயம் பண்ணுறாங்க யார் நம்ம கால்நடைத்துறை. இந்த காசுக்கு அவங்க காப்பகம் கட்டணும். ஏன்னா அந்த தெருவில் அந்த நாயெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து பெரிய பெரிய பள்ளி வளாகங்கள், கல்லூரி வளாகங்கள், ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட்லாம் நாயை எடுக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய காப்பகம் வேண்டும். அந்த காப்பகத்துக்கு கட்டுவதற்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம். இதுக்கு மைக்ரோ சிப் போகிறது வேஸ்ட்டு திருநாய்க்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தெருநாய்களுக்கு ஒரு இடம் கட்டுறதுக்கு இந்த இடம் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க சார். ஆனால் இந்த தெருநாய் பிரச்சனை இன்னுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார். அதுக்கு ஆதரவு குரல்கள் இன்னும் மேலும் மேலும் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. புரிதல் இல்லாட்டி ஆறுதல் குரல் இருக்கும். நேற்று 7ஆம் தேதி இல்லை 18ஆம் தேதி நேற்று முந்த நாள் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் கபில் சிபல் வர்றாரு. கபில் சிபல்லாம் உள்ளே வந்தாலே 50 லட்சம் சீனியர். அந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒருத்தர் உள்ளே கூப்பிட்டு வராங்கன்னா அதில் பின்பலம் இருக்குன்னு. இந்த பின்பலத்தை நீங்கள் இதில் என்ன சார் லாபி பண்ணுவாங்க அவங்க? அது நம்ம பேசணும்ல ஏற்கனவே. வேக்சின், கோடிக்கணக்கான ரூபாயில் வேக்சின், நாய்களுக்கு உணவு, கோடிக்கணக்கான ரூபாய்கள், லட்சக்கணக்கில் போகுது, 1 lakh crore அந்த மாதிரி ஒரு அந்த தெருநாய் மார்க்கெட் இருக்கு, பெரிய மார்க்கெட். இது மார்க்கெட்டை உருவாக்கி அதில் துடு பண்ணிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு மாஃபியா தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாஃபியா வந்து இதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாஃபியா வந்து கடந்த 20 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு கை உடஞ்ச மாதிரி ஆயிரும். நாய் இல்லைன்னா அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது. இது தெருநாய் விவசாயம் தான். அது இதை வச்சு அதாவது இந்த QR இந்த மைக்ரோ சிப் சொன்னோம் பார்த்தீங்களா, இது கூட விவசாயம் தான். முதல்ல என்ன பண்ணோம், வேக்சினேஷன் போட்டோம் நாய்க்கு. இதுதான் நீ கோர்ட்டில் சொன்னேன், வேக்சினேஷன் போட்டோம். அப்புறம் நாய்க்கு கருத்தடை பண்ணோம். என்ன
மூணாவதாக இப்போ வந்து மைக்ரோசிப். ஃபஸ்ட்டு ஒரு நாயை பிடிச்சாலே ஒரு தெருவில் போயிட்டு அந்நியராக இருந்தால் 10 நாய் இருந்துச்சுன்னா ஒரு நாய் தான் பிடிக்கல, 9 நாய் ஓடி ஒழிஞ்சிரும். ஆனால் இவன் கணக்கு எழுதிடுவானுங்க. 10க்கும் தடுப்பூசி போட்டு விட்டோம், 10க்கும் கருத்தடை பண்ணி விட்டோம், 10க்கு இப்போ மைக்ரோசிப். ஏதாவது ஒரு முறையில் முதல்ல 6,000 தான் இருந்துச்சு தலையில், இப்போ 1,000 சேர்த்துருக்கானுங்க மைக்ரோசிப், 7,000. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரீ ரோமிங் அனிமல் அப்படிமோ, அதாவது ஃப்ரீயாக சுதந்திரமாக தெரியும் எந்த ஒரு மிருகத்தையும் நீங்கள் பிடிக்கணும்னா அதை மயக்க மருந்து கொடுத்தான், ட்ராங்குலைசர். இந்த ஷார்ட் இன்னைக்கு ப்ளோட் ஆட்லாம் இருக்குது, வாயில் வச்சு ஊதுவோம், ஊசி போய் குத்தோம், அது மயங்கிரும். அப்படி தான் பிடிக்கணும். இல்லைன்னா அது பயங்கர ட்ராமடைஸ் ஆகிரும்னா அது வந்து ரொம்ப டென்ஷனில் ரொம்ப அவதிப்பட்டு மான்லாம் செத்து போயிடும் ஹார்ட் அட்டாக். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் மான் அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நெட்டெல்லாம் போட்டு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் இடத்துல செத்தே போயிடும் ஹார்ட் அட்டாக். அந்த பயத்திலே செத்துரும். அது நாய்கள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சி கிடக்கும். நாய்களும் சாவர நாய் இருக்குது, இப்போ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி புலி சிங்கம்லாம் சும்மா பிடிக்க முடியுமா? நெட்டை போட்டு முடியாது. அதெல்லாம் இது மயக்க மருந்து கொடுத்தா பிடிக்கணும். இந்த நாயை வந்து முதல்ல கருத்தடைக்கு பிடிக்கிறாங்க, அப்புறம் வேக்சினேஷன் போடுறேன் பிடிக்கிறாங்க, மூணாவதாக இது அதுக்கும் பயங்கர டென்ஷன். அது கருத்தடைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நாய் பாதி அதிலே செத்துரும். அதை வர அந்த தையலை பிச்சுக்கிட்டு செத்துரும், இல்லை அங்கே போய் வேறு நாய் கடிச்சு செத்துரும். இந்த மாதிரி இதுதான் திருநாய் விவசாயம் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த புரிதல் கிடைக்கிறக்க மாதிரி எல்லாம் நினைக்கிறோம். நாய் வந்து நாய் வந்து ஒரு செல்ல பிராணி, அதை போய் நம்ம விளையாடணும்னா அது நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும். ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நமக்காக வெயிட் பண்ணும், ஒன்று வாலாட்டும், குதிக்கும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் நம்மளை பார்த்தோன்னா. அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நாய்கள் தெருவில் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. தெருவில் இருக்கிற நாய்கள் அவதிப்படுது. அந்த அவதியை குறைக்கிறதா நம்ம ஒரு முற்போக்கு சிந்தனையில் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படித்தான் அதை பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை பிடிச்சி கடத்தலை பண்ணுறதோ, மைக்ரோசிப் போடுறதோ, இதெல்லாம் வந்து அந்த நாய்க்கு வந்து நீங்கள் அவதிக்கு உள்ளாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெருவில் இருக்கக்கூடாது. அதை தெருவில் வச்சுக்கிட்டு அதை வச்சு விவசாயம் பண்ணி காசு சம்பாதிக்கிறது பெரிய தவறு. ஸோ அதை தான் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆறுதல் குரல் கொடுக்குறவங்களும் அதுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு புரிதல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் புரிதல் கிடையாது. அது ஒரு டாபிக் நம்ம திரும்ப திரும்ப போயிட்டே இருக்குது, சுற்றி வருது. பட் அது இனிமேல் பேச வேண்டிய டாபிக் கிடையாது. ஏன்னா இந்திய அரசு வந்து முழு மூச்சு அதில் இறங்கிருச்சு. இனிமேலாவது இந்த மிருகநல வாரியம்னு டெல்லியில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஃபாரின் என்ஜிஓஸ் கையில் இருக்கும். அது ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்களே 50 லட்சம் யார் கொடுக்குறான்னு, அந்த லாபிக்கு நிறைய பணம் இருக்கிறனால இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை வந்து கையகப்படுத்திட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஃபாரின் என்ஜிஓஸ் கையில் தான் இருக்குது. அதனால தான் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க. சர்க்கஸில் இருக்க அனிமல்லாம் தடை பண்ணது அதனால தான். ஏன்னா அவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒத்து ஊதிடுறது. ஏதாவது அந்த வெளிநாட்டுக்கு போய் பீட்டா வந்து ஒரு வழக்கு தொடுத்தாருன்னா இவங்க அவங்களோட சேர்ந்து வந்து ஊதி க்ளோஸ் பண்ணிடுறது அந்த விஷயத்த. கோயில் யானைகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்கள வந்து 2016 பல்ல பிடுங்கி உட்கார வச்சுட்டார் மோடி. இப்போனா அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நாட்டுக்கு எதிராக போனாங்க, அதாவது இந்திய அரசுக்கு எதிராக போனனால அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு, சென்னையில் இருந்தவங்க கூட இருந்தாங்க, எல்லாத்தையும் விரட்டி விட்டு சுத்தம் பண்ணிட்டாங்க அதை. ஆனால் திரும்ப 2016 25 திரும்ப வந்து ரீக்ரூப் பண்ணிட்டாங்க. அந்த குரூப்ஸ் திரும்ப ஃபார்ம் ஆயிடுச்சு, உள்ளே இருக்கவங்களாம் கைவிட்டு வருது. அதனால் இப்போ இந்த திருநாய் பிரச்சனையில் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி காப்பகம் அமைக்கணும், 150 நாய்கள் உள்ளது, 500 நாய்கள், 1000 நாய்கள் உள்ள காப்பகம் அமைக்கணும்னா அதுக்கு என்ன ரூல்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சு அவங்க வந்து கைட்லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி காப்பகங்கள் அமைங்கள் அப்படின்னு கைட்லைன்ஸ் போடுறாங்க. அந்த கைட்லைன்ஸ் போடையில் அந்த மிருகநல வாரியத்தை ஒதுக்கிட்டாங்க, கால்நடைத்துறை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மிருகநலத்துறை இந்த மாதிரி கோல்மால் தெரிஞ்சு இப்போ 2வது வாட்டியாக பல் பிடுங்கி ஒதுக்கப்பட்டு கால்நடை வாரியம் உள்ள வந்து சொல்லியிருக்கு. 2வது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நம்ம காலேஜ் கேம்பஸ் எல்லாம் அவங்க கையில், அவங்க யூனிவர்சிட்டிக்கு தான் வரும். அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, எல்லா காலேஜுகள்லேயும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க, ஒரு நோடல் ஆஃபீஸர். இந்த நாய்கள் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் எல்லா காலேஜையும் எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் இருக்கணும். அவருடைய வேலை காலேஜை சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கா, அதுக்குள்ளே நாய் வருதா வராமல் இருக்குதா, நாய்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மோடி கவர்மெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் ஏற்கனவே பேசியிருக்கோம், 2030 ரேபிஸ் ஃப்ரீயாக இந்தியாவாக இருக்கணும்னு. ஸோ அதை எடுத்து முன்னெடுத்து செல்கிறாங்க. வேறு வழி இல்லை, இப்போ அவங்களை அப்புறப்படுத்தினா தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஹைவேஸில் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம்னா தெருவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருவாங்க. 2030 தெருநாய் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு மும்முரமாக இறங்கியிருக்கு. இந்தியாவிலே கிடையாது, இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேஷ்னல் ஹெல்த் கேர் கிரைசிஸாக பார்க்குறாங்க. இது வந்து எப்படி ஒரு போலியோ பார்த்தோமோ, போலியோ கட்டுப்படுத்த என்ன பண்ணோம். இப்போ நம்ம செக் போஸ்ட்லலாம் இந்த டோல் பூத்துலலாம்
அங்கெல்லாம் போட்டு சொட்டு போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க குழந்தைகள் தெரியுமா? அந்த ஆமா, பண்ணனாலதான் இன்னைக்கு இந்த போலியோ எல்லாம் இருக்கு. ஓகே, போலியோ ஆல்மோஸ்ட் நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். 99% கிடையாது போலியோ இனிமே. ஏன்னா போலியோ வந்தா தெரியும் இல்லை குழந்தைகளை எப்படி பார்த்துருக்கீங்களா, எத்தனை ஊனமுற்று எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ஹெல்த் கேர் கிரைசிஸாக பார்க்குறாங்க, ஒரு கொரோனா மாதிரி விஷயமா பார்க்குறாங்க. அதை வந்து கட்டுப்படுத்தணும் முடிவு பண்ணணும். ஸோ இதை தான் நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த மிருகநல வாரியம் வந்து ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு இவங்களே வந்து பண்ணுறத நல்ல விஷயமா பார்க்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க இந்த ஃபாரின் இன்ஜினியர்ஸுக்கு உள்ளே போயிட்டு கோர்ட்டில் ஒத்துவாங்க. அதனால தான் அவங்க சுத்தமாக ஒதுக்கி நீங்கள் வரவே கூடாது, சகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ நாய் வளர்க்குறவங்க இருக்காங்க சார், அவங்க எந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க பிட்புல்லும் ராட்வீலரும் வளர்க்கக்கூடாதுன்னு. ஆனால் வளர்க்குறவங்க ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு ஒரு கான்சியஸாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குல்ல? சமூக பொறுப்பு இருக்கு, அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. அதை நம்ம சுத்தமாக பொறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு வந்து நாயை வாக் கூட்டு போகுது, கையில் வந்து அந்த நாய் மலத்தை அல்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் இது மாதிரி இருக்கும், ஹேண்டில் மாதிரி. அப்படி அதை அமுக்கினா அது திறந்துக்கும், அப்படி மலை தள்ளி நீங்கள் குப்பத்தொட்டில் போட்டலாம், அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த நாய் தெருவில் மலம் செய்வதால் கிட்டத்தட்ட ஒரு 20 நோய்கள் நமக்கு வீட்டை தேடி வருது. அது காலில் மிதிப்பட்டு ஜூனாட்டிக் டிசீசஸ் அப்படிமோ, அது 20 நோய்கள் நம்ம வீட்டை தேடி வருது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அந்த புரிதல் வர்றது இப்போ சிட்டியில் ஆரம்பிக்கும், சென்னை, பாம்பே, டெல்லியில். அப்புறம் வந்து சின்ன 2வது சிட்டிஸ்க்கு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த மாதிரி போவோம். அதுக்கப்புறம் கிராமப்புறங்களுக்கு போவோம். கிராமப்புறங்களுக்கு இன்னும் வந்து மரவில் இருக்கனால நாய்கள் தொகை கம்மியாக இருந்தால் பிரச்சனை இருக்காது, ஜாஸ்தியாக இருக்க இடத்துல தான் இதெல்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் வந்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு வரும். அதே நேரத்தில் நாய் கடி நாயாக இருந்தால் கண்டிப்பாக வாயில் கூண்டு போட்டு கூப்பிட்டு போகணும். அது உங்களுக்கே புரியும். யாராவது கடிச்சிருச்சுன்னா இன்னைக்கு வந்து BNS 291 நினைக்கிறேன் செக்ஷன், அதில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவங்கள வந்து தண்டனை கொடுக்கலாம், உள்ளே கூட வைக்கலாம் 1 வருஷத்துக்கு, அந்த சிவியாரிட்டி ஆஃப் த இன்சிடெண்ட்டை பொறுத்து அதுதான் இருக்குது. அதனால் தப்பு கிடையாது. ஸோ இது இம்ப்ரூவ் ஆயிடும். பொறுப்புங்கிறது வேணும். பொறுப்பு இல்லாமல் நம்ம வந்து சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம், அப்புறம் கோம்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கக்கூடாது. பிட்புல்லையும் ராட்வீலரையும் எப்படி வளர்க்கக்கூடாதோ அதே மாதிரி சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையத்தை அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கக்கூடாது. அதுகளும் இந்த மாதிரி அக்ரெசிவான நாய்கள் தான். சிப்பிப்பாறை, கன்னி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பட் கோம்பை, ராஜபாளையம் அதெல்லாம் வேட்டை நாய்கள், அதுவும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் தோப்பில் தான் வளர்க்கணும். ஓகே, ஸோ ஒரு தடவை ஐ திங்க் பிரதமர் வந்து அந்த நாய் வளங்கன்னு சொல்லிட்டாரு, அப்பார்ட்மெண்ட்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் தவறு. அது அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு செட் ஆகாது. அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு செட் ஆகாது. அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, நாயை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதே கஷ்டப்படுத்தணும். ஓகே, 2வது பெரிய பொறுப்பு ஒரு நாய் வளர்க்குறது. நீங்கள் வந்து எந்த ஒரு விடுமுறைக்கோ வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, புஷ்கரம் கிளம்பி போயிட முடியாது. அந்த நாயை என்ன பண்ணுறது, யார்கிட்ட கொடுத்துருப்பா, யார் பார்த்துக்குவா? இப்போ அந்த ஹோட்டல்லாம் வந்துருச்சு நாய்களுக்கு. அது கிட்டத்தட்ட 500 ரூபாலேருந்து 2000 ரூபா 3000 வரைக்கும் கூட இருக்குது ஒரு நாளைக்கு, நான் சொல்கிறது ரெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. பட் அந்த மாதிரி எல்லாத்தையும் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லாட்டையும் அந்த அளவுக்கு வசதி இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க, எங்கேயா கூட்டு இல்லை நாயை கூட்டிகிட்டு வண்டியில் கார் இருந்துச்சுன்னா காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அது இன்னும் 1 நாள் இல்லை, அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நாய் உங்களோட ஒரு உயிரோட இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி தான் நிறைய பேர் இப்போ ஒரு 55 வயசுக்கு மேலே, 50-60 வயசுக்கு, 55 வயசுக்கு மேலே நீங்கள் நாயை வளர்க்கக்கூடாது. ஏன்னா நாய் போகிறதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க, அப்போ அந்த நாயை யார் பார்த்துக்கோ. இந்த யோசனைகள் மக்களுக்கு வேணும். நாயை வீட்டில் வளர்க்குற எந்த நாயோ பெட்டை எதாக இருந்தாலும் நம்மளால் பார்த்துக்க முடியுமா? ஒன்று பண வசதி வேணும். ஃபாரின் நாயெல்லாம் பார்த்துக்கணும்னா நம்மள எப்படியும் மாதத்துக்கு 2000 5000 செலவாகும். ஒரு நல்ல லேப்ராடார் வளர்க்கணும்னா சும்மா கொண்டாந்து போட்டு சோறை போட்டு அதை வளர்க்கலாம். பட் அதுக்குன்னு சில மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் தான் ஒழுங்காக இருக்கும் அது. ஸோ அந்த புரிதல் ஃபஸ்ட்டு வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை ஆசைப்படுறது நாயை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் தெரியும் அது வந்து காலைல ஒரு வாட்டி வெளியே போகணும், சாயந்தரம் வெளியே போகணும், யாராவது கூப்பிட்டு போகணும், கொண்டாந்து விடணும். சரி, இந்த நாய் பூனையெல்லாம் கொண்டாடுறதெல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்மா தலையில் போய் விடியும். அந்த வீட்டில் அவங்க தான் சோறு போடுறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க தெல்லாம் கட்டிடுவாங்க எல்லாத்தையும். அவங்க இருக்கிற வேலை வீட்டில் சில அம்மாக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படு, எல்லாருமே வசதியானவங்க கிடையாது. இன்னும் கையால் துணி துவைக்கிறவங்க இருக்காங்க, சமைக்கிறவங்க இருக்காங்க, க்ளீன் பண்ணுறது, துவைச்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்ச அம்மாக்கள் நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க தலையில் இன்னொரு வேலையாக போய் செய்கிறது நாயை பார்த்துக்கிறதும். இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுவாங்க.
அந்த புரிதல் கொஞ்சம் வேணும். எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இதே நேரத்தில் ஒரு வீடு வாங்குறோம், இல்லை ஒரு பணத்தை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 10 வாட்டி யோசிக்கிறோம், 10 வாட்டி கேட்குறோம். ஆனால் ஒரு நாய் வாங்கினா இந்த யோசனை இல்லை. அந்த யோசனை வரணும். அந்த யோசனை நாய்க்குட்டி கிடக்குதுன்னு தூக்கிட்டு வந்து வளர்க்க முடியாது. ஸோ அந்த யோசனைலாம் வந்து கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி வந்தாலே உங்களுக்கு அது சால்வ் ஆயிரும். ஓகே, இனிமேல் நாய்க்குட்டியெல்லாம் அசால்ட்டாக எடுத்துகிட்டும் வர முடியாது, வளர்க்கவும் முடியாது. அது கூட இன்னைக்கு ஜிசிசியில் போட்டிருக்காங்க, இந்த தெருநாய்களை, அதை அன்னைக்கே சொல்லிட்டாங்க, தெருநாய்களை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா இதுதான் நான் எப்பயுமே கம்பேர் பண்ணுவேன். ஒரு குரங்குட்டியை கொண்டாந்து வீட்டில் வளங்க, இல்லை அந்த கிளி இருக்குல்ல, பச்சை கிளி, அதை கழுத்தை சுற்றி ரிங் நட் அப்படி சிவப்பா விளையாடும். ஆமாம், அதை வீட்டில் கொண்டாந்து வளர்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபாரஸ்ட்காரர் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு போகிறோம், 1 லட்ச ரூபா ஃபைனுங்கிற மாதிரி ஃபைன் போட்டுருவோம், இல்லை தூக்கி உள்ளே கூட வைக்கலாம் ஃபைன் இல்லாட்டி. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி நாய்களையும் கொண்டாடணும். அப்போ தான் வந்து, இல்லைன்னா இப்போ நாய்க்குட்டி யாரும் தான் எடுத்துகிட்டு போய், இது கொடுமை என்னன்னா அந்த நாயை வந்து எடுத்து வளர்த்து தத்தை கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு கடைசியில் அது வந்து அழகாக இருந்தால் போயிடும், குட்டியாக இருக்கல அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா யாரும் பிடிக்காது, என்ன திறனாயாக இருக்கே அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அதில் நிறைய நாய் பாட்டிக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது நாய்களை தத்தை எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா மைக்ரோசிப் போட்டு கொடுப்பாங்க கார்பரேஷன், கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு ரோட்டில் விட்டிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். ஃபியூச்சருக்கு இது நல்ல விஷயம் தான். நம்ம வந்து ஃபுல்லாக குறையும் சொல்ல முடியாது. இவரெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, கார்பரேஷன் சரி, கால்நடைத்துறையும் சரி, நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். அந்த ஆர்டிஐக்கு அப்புறம் கூட நம்ம எழுந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இதனால். ஏன்னா இந்த இத்தனை 5-6 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒன்று, தெருவில் நாய்க்கு சோறு போடக்கூடாது, இஷ்டப்பட்ட இடத்துல போடக்கூடாது, அதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கணும். அதான் மக்கள் நடமாட்டம் இல்லாத, பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல தான் நாய்களுக்கு சோறு போடணும். 2வது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அதான் நாய்களை வந்து இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அதில் வரமுறைப்படுத்தி தான் ஒருத்தரை கொடுக்கணும். நாய்கள் வந்து நாய்களுக்காக சப்போர்ட் பண்ணி பிரச்சனை பண்ணால் அதுக்கு என்ன சொல்லுது, போலீஸ் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஆமாம், போராட்டம்லாம் நடத்தலாம், அது மனித உரிமை. அதை தாண்டி ஏதாவது கலாட்டா பண்ணான்னா போலீஸ் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாய் வந்து வேறு ஏதோ அப்புறம் நாய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால், இல்லை நாய் தொல்லை அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை போடுங்க. மக்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும், நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஆக்ரோஷமான நாய்கள், கடிக்கிற நாய்கள், இல்லை இன்ஃபெக்ஷனோட தொல்லையோட அதிகமாக இருக்க நாய்கள், ரேபிஸ் மாதிரி அறிகுறி உள்ள நாய்கள், இதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு ஒரு 5-6 விதிமுறைகள் போட்டாங்க. அது எதுவுமே ஃபாலோ பண்ணல. கால்நடைத்துறை 8 வாரம் முடிய போகுது. எலெக்ஷன் இந்த நியூ இயர்லாம் வந்துருச்சுன்னா, கோர்ட் ஆரம்பிச்சுன்னா அவங்க பதில் சொல்லணும். நம்ம தலைமைச் செயலரே போய் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இவங்க இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜிசிசி நேற்று வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ண போகிறோம் கமிட்டி போட்டு அப்படின்னா, அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அன்றைக்கே பண்ணியிருக்கணும். ரொம்ப லேட்டு, 8 வாரம் கழிச்சு பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் விரைவாக முடியணும். முடியலைன்னா அதை கொஞ்சம் புஷ் பண்ணி தான் பண்ண வைக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்த நாய் பற்றியும் சரி, நாய்கள் எவ்வளோ சமூக பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைக்கும் மிக்க நன்றி சார்.